ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். என்னங்க உங்கள் வீட்டில் இட்லிக்கு அடிக்கடி சாம்பார் செய்கிறீங்களா? அப்போ இட்லி சாம்பார் பொடி உங்களுக்காக தான். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இட்லிக்கு சாம்பார் தான் விரும்பி சாப்பிடுவீங்கன்னா நம்ம சேனலில் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் மல்லி 100 கிராம் எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பு 100 கிராம் எடுத்திருக்கேன். எந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதே அளவு தான் இருக்கணும். அதே மாதிரி சிவப்பு மிளகாயும் 100 கிராம் எடுத்துருக்கேன். நீங்கள் 50 கிராம் எடுக்கிறீங்கன்னா அதே சரிசமமாக 50 கிராம் எடுத்துக்கலாம். அதே மாதிரி நல் ஜீரகம் 15 கிராம் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு கிராம் கணக்கில்னா நீங்கள் கப் மெஷர்மெண்ட்டும் வச்சுக்கலாம். அதை மாதிரி எடுத்துப்போம். இப்போ இது 3 எடுத்தாச்சு. இதுக்கு பெருங்காயம் தேவையான அளவு கொஞ்சம் சேர்த்துப்போம். 1 டீஸ்பூன் அளவு சேர்த்தா போதும். இது முதல்ல நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் நம்ம 2 or 3 months வச்சு யூஸ் பண்ணுற பொருள், அதனால் கொஞ்சம் காய வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ வானல் வச்சு நம்ம ஆயில் சேர்த்து ஒன்று ஒன்றா வறுத்து எடுத்துப்போம். மல்லி வறுக்கும் போது கருகிடாமல் பார்த்துங்க. ஏங்க கருகிருச்சுன்னா கசப்பாக ஆகிடும் சாம்பார் பொடி. அதனால் லைட்டாக வாசனை வந்த பிறகு எடுத்துட்டால் போதும். இந்த அளவு பதத்துக்கு இருந்தால் போதும். இதை எடுத்து ஒரு பிளேட்டில் ஆற வச்சுருவோம். அதே மாதிரி நம்ம கடலைப்பருப்பும் வறுத்து எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பும் வறுத்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக பட்டை மிளகாய் வறுத்துப்போம். பட்டை மிளகாய் வறுக்கும் போது கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் கூட சேர்த்துக்குங்க. ஏன்னா கொஞ்சம் வறுப்படாது. ஏன்னா நம்ம நார்மலாக ட்ரையாக வறுக்கிற மாதிரி இருந்தால் பரவாயில்ல. நம்ம ஆயில் சேர்த்து வறுக்கிறதுனால கொஞ்சம் ஃப்ரை ஆன மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் ஃப்ரை ஆன பிறகு அது கூட நல் ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு சும்மா லைட்டாக 2 பெரட்டு பெரட்டுங்க. ரொம்ப பெரட்டக்கூடாது. ஏன்னா நல் ஜீரகம் வெடிச்சிருச்சுன்னா கசப்பாக வந்துடும். அதில் பொரிஞ்ச பிறகு நீங்கள் எடுத்துட்டால் போதும். இப்போ ஒரு பிளேட்டில் சேர்த்து ஆற வச்சுருவோம். இப்போ ஆற வச்சிட்ட பிறகு ஏன்னா நல்லா ஆறணும். ஏன்னா சூட்டோடு செஞ்சிங்கன்னா அந்த ஆயில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணியிருக்கிறதுனால அந்த ஆயில் பிரிஞ்சு வரும். அதனால் நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறம் கிரைண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ட்ரையாக இருந்தால் பரவாயில்ல, நம்ம நைஸாக அரைச்சிக்கலாம். அதே மாதிரி இது நைஸாகவும் அரைக்கக்கூடாது. தேவையான அளவு மிளகு பொடி சேர்த்துட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துப்போம். நீங்கள் பல்ஸ் மோடில் வச்சு கிரைண்ட் பண்ணாலும் ஓகே தான். இப்போ பாருங்கள், ஒரு 2 minutes கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. நம்மளுடைய சூப்பரான இட்லி இடித்த சாம்பார் பொடி ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு 2 or 3 monthsக்கு வரும். ஏன்னா 3 months மேலே நான் அதிகமாக யூஸ் பண்ணதில்லை. நான் 3 monthsக்கு வந்துடும் எனக்கு கரெக்டாக. இன்ஷா அல்லாஹ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். பாய் பாய்.